மேற்கு வங்கத்துல இப்போ நடக்கிற விஷயத்தை பார்த்தா ஒட்டுமொத்த இந்திய அரசியலே ஆடி போயிருக்கு. ஒரு மாநிலத்துல ஆளுங்கட்சி தேர்தல்ல தோத்து போனா முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்க? அமைதியா ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போவாங்க, கரெக்டா? ஆனா இங்கதான் ட்விஸ்ட். நான் தோக்கவே இல்ல, என் பதவியை நான் ராஜினாமா செய்ய மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற காரணம். ஒரு முதலமைச்சர் இப்படி சொல்ல முடியுமா? தோற்ற பிறகு பதவியில தொடர சட்டத்துல இடம் இருக்கா? இந்த ஒரே ஒரு அறிவிப்பு இப்போ மிகப்பெரிய அரசியல் மற்றும் சட்ட போராட்டமா மாறியிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற முழு உண்மையை எந்த விதமான அரசியலும் இல்லாம ரொம்ப தெளிவா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு சுருக்கமா பார்த்துடலாம். மேற்கு வங்க மாநிலத்துல மொத்தம் 294 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மை நிரூபிக்க 147 இடங்கள்ல ஜெயிக்கணும். நேர்த்து வெளியான 2026 தேர்தல் முடிவுகள்ல பாரதிய ஜனதா கட்சி 207 இடங்களை பிடிச்சு அமோகமா வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ந்து 3 முறை, அதாவது 2011, 2016, 2021 ஆட்சி அமைத்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெறும் 80 இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 2 இடங்கள்லையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடத்துலையும், மத்தவங்க 3 இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்காங்க. இதுல உறுதியாக தெரிஞ்சது என்னன்னா, மம்தா பானர்ஜியின் ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அவர் போட்டியிட்ட பவானிபூர் தொகுதியில பிஜேபி வேட்பாளர் ஸ்வேந்து அதிகாரி கிட்ட 15,105 வாக்குகள் வித்தியாசத்துல மம்தா பானர்ஜி தோல்வியை தழுவிருக்காங்க. இந்த ஒரே விஷயம்தான் இப்போ முக்கியம். கட்சி தோர்த்தது மட்டும் இல்லாம முதலமைச்சராயிருந்த ஒருத்தர் தன்னுடைய சொந்த தொகுதியில தோற்று போவது சாதாரண விஷயம் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில முதலமைச்சர் தன்னுடைய பதவியை உடனே ராஜினாமா செய்யறது தான் வழக்கம். ஆளுநரை சந்திச்சு என் கட்சி பெரும்பான்மையை இழந்துடுச்சு, நான் பதவியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு கடிதம் கொடுப்பாங்க. புதிய அரசு அமையிற வரைக்கும் அவங்கள காபந்து முதலமைச்சரா, கேர்டேக்கர் சிஎம்மா இருக்க சொல்லுவாங்க. ஆனா மம்தா பானர்ஜி என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் ராஜ்பவனுக்கு போக மாட்டேன், ராஜினாமா கடிதமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லியிருக்காங்க. நாங்கள் தோற்கவில்லை, தார்மீக ரீதியாக நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதம். இதை நாம கொஞ்சம் வெளியிருந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த அதே 2026 சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திடம் தோல்வியடைந்த உடனே ஜனநாயக முறைப்படி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் கிட்ட கொடுத்துட்டார். இதுதான் காலம் காலமா இந்திய அரசியல்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு மரபு. ஆனா மம்தா பானர்ஜியோட இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு முதலமைச்சர் தோற்ற பிறகு ராஜினாமா செய்ய மறுப்பது ஜனநாயகத்துக்கு நல்லதா? உங்களோட கருத்து என்ன? சரி, இப்போ மம்தா பானர்ஜி தரப்பு சொல்றது என்னன்னு பாப்போம். அவங்க சொல்ற முக்கிய குற்றச்சாட்டு இந்த தேர்தல் ஆணையம் மூலமா மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கொல்கத்தாவில் ஒரு பெரிய பிரஸ் மீட் நடக்குது. அதுல ரொம்ப ஆக்ரோஷமா பேசின மம்தா பானர்ஜி, நான் ஏன் பதவியை விட்டு செல்ல வேண்டும்? யாரோ கட்டாயப்படுத்துகிறார்கள் என்பதற்காக பதவி விலக முடியாது. தேர்தல் ஆணையம் ஒரு வில்லன் போல செயல்பட்டு பிஜேபிக்கு அதிகாரப்பூர்வமா வெற்றியை கொடுத்திருக்கிறாம். ஆனா மக்களோட தீர்ப்பு அது கிடையாது. இந்த தேர்தல் தோல்விக்கான ஆதாரத்தை கொடுத்தால் மட்டுமே நான் ராஜினாமா செய்வேன். இனிமேல் பிஜேபியின் அராஜகங்களை எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது, நான் மீண்டும் வீதியில் இறங்கி போராடுவேன் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. இது திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருந்தாலும் சட்ட நிபுணர்கள் மத்தியில பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. மம்தா பானர்ஜியின் இந்த பேச்சுக்கு பிஜேபி தரப்புல இருந்து கடுமையான பதிலடிகள் வந்திருக்கு. மேற்கு வங்க பிஜேபி செய்தி தொடர்பாளர் தேப்ஜித் சர்க்கார் என்ன சொல்றாருன்னா, மம்தா பானர்ஜி பேசுவதை பார்த்தா அவர் தன்னைத்தானே நகைச்சுவை பொருளாக மாற்றிக்கொள்வது போல் இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு தலைவரும் இப்படி பேச மாட்டார்கள். ஊடக வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறார் அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காங்க. சரி, இப்போ உண்மை என்ன? மம்தா பானர்ஜியின் இந்த பிடிவாதத்துக்கு காரணம் வெறும் தேர்தல் தோல்வி மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா? இதை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னாடி போகணும். கடந்த சில வருஷங்களாவே மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜிக்கு எதிரான அலை, அதாவது ஆட்சி எதிர்ப்பு அலை, ஆன்டி இன்கம்பன்சி ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் 2024 கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நடந்த கொடூரமான சம்பவம். ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்குச்சு. அந்த நேரத்துல அரசு நிர்வாகம் ரொம்ப மெத்தனமா செயல்பட்டதாகவும் ஆதாரங்களை அழிக்க முயற்சி செஞ்சதாகவும் எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. மக்கள், குறிப்பா பெண்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மம்தா அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த 2026 தேர்தல்ல பெரிய அளவுல எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க.
மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மகேஷ் ஜேத்மலானி அந்த நேரத்திலேயே ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருந்தார். மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு, பொறுப்புல இருக்கிறவங்க பதவி விலகணும், இல்லனா அவங்கள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி தொடர்ச்சியான அழுத்தங்கள், மக்கள் மத்தியில இருந்த அதிருப்தி, இது எல்லாமே சேர்ந்துதான் திரிணாமுல் காங்கிரசின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை சரிய வச்சிருக்கு. 2011ல் 34 கால கம்யூனிஸ்ட் ஆட்சியை வீழ்த்தி மாபெரும் தலைவரா உருவெடுத்த மம்தா இன்னைக்கு தன்னுடைய பதவியை தக்க வைக்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அரசியல் களத்துல இது என்னமோ இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. சட்டம் என்ன சொல்லுது? ஒரு முதலமைச்சர் தேர்தல்ல தோற்ற பிறகும் நான் பதவியை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை ஏத்துக்குமா? இதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 164 ஆர்டிகல் 164 மாநில அமைச்சரவை உருவாக்கம் பத்தியும் ஆளுநரின் அதிகாரங்கள் பத்தியும் ரொம்ப தெளிவா விளக்குது. ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே எந்த கட்சிக்கு சட்டமன்றத்துல பெரும்பான்மை இருக்கோ அந்த கட்சியின் தலைவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார். ஆனா பிரிவு 164(1)ல ஒரு முக்கியமான வரி இருக்கு. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஆளுநரின் விருப்பம், அதாவது பிளஷர் ஆஃப் த கவர்னர் இருக்கும் வரை மட்டுமே பதவியில் நீடிக்கலாம். இந்த ஆளுநரின் விருப்பம் அப்படிங்கிற வார்த்தை தான் இப்போ மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. ஆளுநரின் விருப்பம்னா என்ன? அவருக்கு பிடிச்சவங்களை முதலமைச்சரா வச்சுக்கலாமா? கண்டிப்பா கிடையாது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வு மையத்தை சேர்ந்த டாக்டர் சுதீர் கே சுதார் இதை ரொம்ப தெளிவா விளக்குறார். ஆளுநரின் விருப்பம் என்பது சட்டமன்றத்துல எந்த தலைவருக்கு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்ததுதான். பெரும்பான்மை இழந்துட்டாலே ஆளுநரின் விருப்பம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம பிரிவு 172 நாம கவனிக்கணும். ஒரு மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அதோட முதல் கூட்டத்திலிருந்து சரியா 5 ஆண்டுகள் தான். 5 ஆண்டுகள் முடிஞ்சதும் அந்த சட்டமன்றம் தானாகவே கலைந்துவிடும், ஆட்டோமேட்டிக்லி டிசால்வ்டு. மேற்கு வங்க மாநில சட்டசபையின் பதவிக்காலம் இந்த மே 6ஆம் தேதியோட, அதாவது இன்றைய தினத்தோட முழுமையா முடிவுக்கு வருது. விதி சென்டர் ஃபார் லீகல் பாலிசி அமைப்பின் சட்ட நிபுணர் ஸ்வப்னில் திரிபாதி இது பத்தி ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். பதவியில் இருக்கும் ஒரு முதலமைச்சர் ராஜினாமா செய்வதும் புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை காவந்து முதலமைச்சராக இருப்பதும் ஒரு எழுதப்படாத மரபு, கன்வென்ஷன். ஆனா ஒருவேளை அந்த முதலமைச்சர் ராஜினாமா செய்ய மறுத்தாலும் சட்டப்பூர்வமா அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. ஏன்னா புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே பழைய அரசிற்கான நம்பிக்கை வாக்கு காலாவதியாகிவிடும் அப்படின்னு உறுதியா சொல்றார். அதாவது தேர்தல்ல தோத்ததுக்கான ஆதாரம் வேணும், எலெக்ஷன் கமிஷன் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு மமதா பானர்ஜி அரசியல் ரீதியா என்னதான் வாதம் செஞ்சாலும் சட்ட ரீதியா அவங்களுக்கு எந்த பிடிமானமும் இல்லை. மக்களவையின் முன்னாள் பொதுச் செயலாளரும் மூத்த அரசமைப்பு சட்ட நிபுணருமான PDT ஆச்சாரியா சொல்றதை கேட்டா விஷயம் இன்னும் தெளிவா புரியும். தற்போது மமதா பானர்ஜி பதவியில் நீடிக்க எந்தவித வாய்ப்பும் சட்டத்தில் இல்லை. தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா அவங்க ராஜினாமா கடிதம் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்களோட 5 ஆண்டு பதவிக்காலம் முடிஞ்ச உடனே அவர் தானாகவே முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு விடுவார் அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அப்போ மமதா பானர்ஜி ஏன் இப்படி ஒரு பிடிவாதத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க? இதன் பின்னணி என்ன? நிபுணர்கள் சில ஊடகங்களில் தெரிவிப்பது என்னன்னா, இது ஒரு சுத்தமான அரசியல் வியூகம், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம், மக்கள் எங்களை கைவிடவில்லை, எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் சேர்ந்து எங்களை சதி செஞ்சு தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில உருவாக்குறதுக்கான முயற்சி தான் இது. ராஜினாமா செஞ்சுட்டா தோல்வியை ஒப்புக்கொண்டதா ஆகிடும். அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி ஒரு அனுதாப அலையை உருவாக்கலாம்னு திரிணாமுல் காங்கிரஸ் நினைக்கிறதா சொல்றாங்க. ஆனா இந்த வியூகம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஏன்னா பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப வேகமா நகர்ந்துட்டு இருக்காங்க. மேற்கு வங்கத்துல முதன்முறையா ஆட்சியை பிடிச்சிருக்க பிஜேபி தங்களோட பதவியேற்பு விழாவை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வரப்போற மே 9ஆம் தேதி, அதாவது மே 9th மாபெரும் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரோட பிறந்த நாள். அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள்ல தங்களது புதிய முதலமைச்சரை பதவியேற்க வைக்க பிஜேபி மேலிடம் முடிவு செஞ்சிருக்கதா டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரலனாலும் ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில ஆளுநர் CV ஆனந்த போஸ் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது தான் அடுத்த பெரிய கேள்வி. மம்தா பானர்ஜி தாமாக முன்வந்து விலகவில்லை என்றால் அரசமைப்பு சட்டப்படி ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசை ஆளுநரால் டிஸ்மிஸ் செய்ய முடியும். புதிய அரசாங்கத்தை அமைக்க பிஜேபியை அவர் முறைப்படி அழைப்பார். இதற்கிடையில மம்தா பானர்ஜி தரப்பு நீதிமன்றத்துக்கு போவாங்களா? கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துல தேர்தல் முறைகேடு பத்தி மனு தாக்கல் செய்ய வாய்ப்பிருக்கு.
EVM அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல தில்லுமுள்ளு நடந்திருக்குன்னு அவங்க சட்ட போராட்டம் நடத்தலாம். ஆனா அந்த வழக்கு நடக்கிறப்போ அவங்களால முதலமைச்சர் பதவியில தொடரவே முடியாது. அதனால எப்படி பார்த்தாலும் மம்தா பானர்ஜியின் முதலமைச்சர் நாற்காலி பறிபோவது உறுதியாகிடுச்சு. பல தசாப்தங்களா மேற்கு வங்க அரசியலை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஒரு இரும்பு பெண்மணி இன்னைக்கு தன்னுடைய நாற்காலியை விட்டு தர மறுத்து நிற்கும் இந்த காட்சி இந்திய ஜனநாயகத்துல ஒரு வினோதமான அத்தியாயம். என்ன நடந்தாலும் களத்துல சந்திப்பேன் அப்படின்னு சொல்ற மம்தா பானர்ஜியின் இந்த அரசியல் ஆக்ரோஷம் மேற்கு வங்கத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாறுமா அல்லது வெறும் பேச்சோட முடிஞ்சிடுமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த அரசியல் மற்றும் அரசமைப்பு சிக்கல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மம்தா பானர்ஜியின் இந்த நிலைப்பாடு சரியானதா அல்லது பிஜேபியின் வெற்றி ஜனநாயக முறையில முழுமையா அங்கீகரிக்கப்படணுமா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளை ஆழமாக புரிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.